ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நேற்று கூட பார்த்தோம். அந்த 4 பெண்மணிகளும் உடன்கட்டை ஏறுவதற்காக ஆத்திம் சொல்ல பேச்ச கூட அவர் கேட்காமல் அவருக்கு அறிவுரை சொன்ன அந்த கதையை பற்றி நேற்று நாம் பார்த்தோம். அவர்கள் ஆத்திமே சொல்வதை கேட்காமல் அவர் அந்த ஆத்திமுடைய பேச்சுக்கு இடமளிக்கா வண்ணம் நடைய கட்டினார்கள் அந்த 4 பெண்மணிகளும். இப்படியாக அந்த பிரேதத்தை தாங்கி வந்த அந்த பல்லக்கு மயான பூமியை அடைந்தது. அங்கே விறகு வரட்டியும் அடுக்கி வைத்து ஒரு மேடையை போலாக்கப்பட்டு தயாராக இருந்தது. அதன் மீது பிணத்தை வைத்தார்கள். அப்பொழுது அந்த 4 பெண்களும் அந்த விறகு மேடை மீது ஏறி பிணத்தினுடைய தலைமாட்டில் இருவரும் அந்த கால் மாட்டில் இருவருமாக அமர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு மேல் விறகுகளையும் சரி வரட்டிகளையும் சரி அடுக்கி வைத்து தீ மூட்டினார்கள். தீ ஜுவாலை விட்டெறிந்தது. அந்த பிணமேடையை மிகவும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்த ஆத்திம் ஒவ்வொரு கணமும் சரி அந்த பெண்கள் தீ ஜுவாலையை தாங்க முடியாமல் வெளியே குதித்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் அவர் ஏமாற்றம் அடைந்துதான் மிச்சம். சிதையிலிருந்து ஒரு வேதனை குரலாவது வெளிவர வேண்டுமே. ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருந்தார். நீண்ட நேரத்திற்கு பின்னர் அந்த பிரேத மேடை வெந்து தீந்து சாம்பலாகி போய்விட்டது. அதற்கு மேல் ஆத்திம் அங்கு நிற்கவே இல்லை. உயிரோடு எரிந்து சாம்பலான அந்த பெண்களுடைய விதியை எண்ணி வருந்தி கண்ணீர் விட்டார். அதே நேரத்தில் அவர்களுடைய அந்த பதி பக்தியும் சரி அவர் மனமாற புகழ்ந்தார். அதன் பிறகு அங்கு சூழ்ந்து நின்றிருந்த கூட்டமும் கலைந்து செல்லவே ஆத்திம் சரி தன் இந்து நண்பருடன் புறப்பட்டார். வழியில் இந்து நண்பர் கேட்டார், நண்பரே, இப்பொழுதாவது நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா? பெண்களை யாரும் வற்புறுத்தி தீயிலிடுவதில்லை என்பதையும் அவர்களாகவே விரும்பி தங்கள் கணவனுடன் சரி எரிந்து சாம்பலாவதை நேரில் பார்த்தீர்கள் அல்லவா? அதற்கு பதிலளித்த ஆத்திம், என்ன இருந்தாலும் இவர்கள் உயிருடன் எரிந்து போகக்கூடிய முறை எனக்கு சரியாக படவில்லை. ஒருவேளை இந்த முறை உங்களுக்கும் உங்கள் சமுதாயத்திற்கு ஏற்றதாக தெரிந்தால் அதை பற்றி நான் ஒன்று கூற தயாராக இல்லை. இனி இங்கிருந்து எவ்வளவு சீக்கிரத்தில் புறப்பட வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் புறப்பட தீர்மானித்து விட்டேன் அப்படின்னு துரிதப்படுத்தினார் ஆத்திம் அந்த தம்பதிகளிடம். அதை கேட்ட அந்த இந்து நண்பர் அரபு நண்பரே, தாங்கள் எங்கு போக வேண்டும் என கேட்டார். அதாவது நிதாமலையை நோக்கி நான் போய்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார் ஆத்திம். அந்த பிரதேசம் இங்கிருந்து வெகு தொலைவில் இருப்பதோடு வழியும் மிகுந்த ஆபத்தான வழியாயிற்றே, தாங்கள் எப்படி தனித்து செல்வீர்கள் அப்படின்னு பரிவுடன் கேட்டார் அந்த இந்து நண்பர். அதற்கு ஆத்திம், என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவனே அங்கு கொண்டு சேர்ப்பான் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் சரி தளராத உறுதியும் உண்டு அப்படி என்று கூறிவிட்டு இந்து நண்பரிடமிருந்து விடைபெற்று கிளம்பினார். இரவும் பகலுமாக நடந்து பல பட்டணங்களையும் அநேக கிராமங்களையும் கடந்து அந்த பிரயாணத்தை இடைவிடாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தார் ஆத்திம். சில நாட்களுக்கெல்லாம் அவர் இந்தியாவினுடைய வட எல்லையை அடைந்தார். பரந்த பாலைவனத்தை அவர் கடந்த பின்பு ஒரு பெரிய பட்டணத்தை அடைந்தார். வெகு நாட்களாக காட்டுப்பாதையிலே நடந்து வந்தவர் அந்த நகரை அடைந்ததும் ஆண்டவனை நினைத்து நன்றி செலுத்திவிட்டு மேலும் நடந்தே சென்றார். சிறிது தூரம் சென்றதும் அங்கு ஒரு அழகான இடத்தில் ஜனங்கள் கூட்டமாக கூடிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பதை கண்டார். அந்த இடத்தை நெருங்கி ஆத்திம் அந்த கூட்டத்தில் ஒருவரை பார்த்து, இவர்கள் ஏன் இப்படி புலம்புகிறார்கள்? இவர்களுக்கு உற்ற துன்பம்தான் என்ன என கேட்டார் ஆவலோடு. அதற்கு அந்த மனிதர் சொன்னார் இப்படி, இந்த ஊர் அதாவது சர்தார் ஒருவருடைய மகள் இறந்து போனாள்.
அவளுடைய கணவனையும் சரி, அவளோடு புதைக்குழியில் போட்டு புதைக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். ஆனால் அந்த பெண்ணினுடைய புருஷனோ உயிரோடு தன்னை புதைக்கப்படுவதை மறுக்கிறான். அதனால் தான் இங்கே இவ்வளவு கூட்டமும் சரி, புலம்பலும் அப்படி என்று அங்கு சொன்னார்கள். அது கேட்ட ஆத்தி மிகவும் வேதனையுற்று அந்த மனிதரை பார்த்து, ஐயா, அந்த சர்தார் எங்கிருக்கிறார்? அவரிடம் என்னை அழைத்து போகிறீர்களா? அவருடன் சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன் என கெஞ்சி கேட்டார். அந்த மனிதரும் மறுவார்த்தை ஏதும் கூறாமல் அவரை அழைத்து சென்று அந்த சர்தார் முன்பாக விட்டார். சர்தாரை கண்டதும் ஆத்திம் அவருக்கு வணக்கம் செய்து தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டார். பின் வந்த காரியத்தையும் தெரிவித்தார். பெரியவரே, இது என்ன அநியாயம்? செத்தவள் தான் செத்தாள். அவளோடு உயிருள்ள மனிதனை ஏன் புதைக்க வேண்டும்? ஆண்டவனுக்கு பொறுக்குமா இந்த கொடிய செயல்? நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தானே? உங்களுக்கு இதயம் என்று ஒன்றிருக்கிறது அல்லவா? இருந்துமா இந்த கொடுமை? எப்படி ஐயா நீங்கள் துணிகிறீர்கள் இந்த கொடூரத்தை செய்ய அப்படின்னு கேள்வி கேட்டார். அதை கேட்ட அந்த சர்தார் ஆத்திமை நோக்கி, ஐயா வழிபோக்கரே, எங்கள் மீது குற்றம் சாட்டி குறை கூறும் முன் நான் சொல்வதையும் கொஞ்சம் கேட்டுக் கொள்ளுங்கள். இதோ நிற்கிறாரே, இவர் என் மருமகன், அதாவது இறந்து போன என்னுடைய புத்திரினுடைய கணவன். இவர் ஒரு காலத்தில் உங்களைப் போலவே எங்கிருந்தோ வந்தவர்தான். இந்த ஊரின் சிறப்பையோ கண்டோ, எழிலை கண்டோ அல்லது வளத்தை கண்டோ மயங்கி இங்கேயே தங்கிவிட்டார். நாளடைவில் என் பெண் மீது இவர் காதல் கொண்டார். என் புத்திரியும் இவரை காதலித்தாள். இப்படியாக இந்த காதல் கருத்தொருமித்து காதலிக்கும் போது நான் தான் எப்படி தடை சொல்ல முடியும்? ஆனால் அப்பொழுது இவருக்கு ஒரு நிபந்தனை விதித்தேன். என்ன நிபந்தனை? அதாவது மனைவி கணவனுக்கு முன் இறந்து விட்டால் அவளுடன் கணவனும் சரி புதைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பழக்க வழக்கப்படி என் புத்திரி இவருக்கு முன் இறப்பாகினால் இவரும் அவளோடு சேர்ந்து உயிரோடு புதைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனை. அதை இந்த மனிதர் ஏற்றுக்கொண்டுதான் என் புத்திரியை மணந்தார். இப்பொழுது தன் வாக்கை காப்பாற்ற மறுக்கிறார் இவர் என்று கூறி முடித்தார் அந்த மனிதர். அந்த விருந்தாந்தத்தை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஆத்திம் சிறிது நேரம் ஏதோ யோசித்துவிட்டு அவர் பக்கத்தில் நின்றிருந்த வாலிபனை நோக்கி, வாலிபனே, சொன்ன சொல்லை காற்றில் பறக்க விடுவது பாவம் அல்லவா? நீர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியதுதானே நியாயம்? அதுதானே நேர்மையும் கூட. எதை கண்டு நீ இப்படி பயப்படுகிறாய்? ஒவ்வொருவரும் வாழத்தான் பிறந்தனார்கள் என்றாலும் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தவறுவதை காட்டிலும் மடிந்து மண்ணாவதே மேல் அப்படின்னு உபதேசித்தார் ஆத்தி. அதை கேட்டுக்கொண்டு கண்ணீரும் கம்பளையுமாக நின்றிருந்த அந்த வாலிபன் ஆத்திமை பரிதாபம் நிறைந்த பார்வையோடு பார்த்தான். ஐயா, உங்களுடைய இதயம் கூடவா இரும்பாகிவிட்டது? இவர்களுக்குத்தான் உள்ளம் உலர்ந்து உளுத்து போய்விட்டது என்றால் உங்கள் உள்ளத்திலுமா ஈரம் உலர்ந்து போய்விட்டது? இப்படிப்பட்ட அநீதி முறையை உங்கள் நாட்டில் உண்டா என்று மனமுருக தாழ்ந்த குரலில் அந்த வாலிபன் கேட்டான். அதை பற்றியெல்லாம் நீர் கேட்பது தவறு. இந்த கடுமையான நிபந்தனைக்கு உட்பட்டு தானே அன்று நீர் இவர் புத்திரியை நீ மணந்தீர். அப்படி இருக்க அதன்படி நீர் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதுதானே நீதி, அதுதானே நியாயம், அதுதானே நேர்மை அப்படின்னு சொன்னார். பைத்தியக்காரத்தனம். நீதியோ நேர்மையோ எதுவாக இருந்தால் எனக்கென்ன? அதை பற்றி உயிரோடு புதைக்கப்பட நான் ஒப்பவே மாட்டேன். வேண்டுமானால் என்னை கொன்றுவிட்டு புதையுங்கள் அப்படி என்று கண்டிப்பு தொனிக்கக்கூடிய அந்த குரலில் கூறிவிட்டான் அந்த வாலிபன். அதை கேட்ட ஆத்தியும் ஒன்று புரியாமல் சிறிது நேரம் திகைத்து போனார். இவன் உயிரோடு புதைக்கப்படுவதை எதிர்க்கிறான். ஆனால் தன்னை கொன்று போட்டு அந்த உடலை வேண்டுமானால் புதையுங்கள் அப்படின்னு சொல்லுகிறான்.
ஆனால் இவர்களோ உயிரோடு தான் புதைக்க வேண்டும். அதுதான் எங்கள் பழக்கம். பிணத்தை நாங்கள் உடன் வைத்து புதைப்பதில்லை என்கின்றார்கள். இதற்கு என்ன செய்வது என எண்ணினார் ஆத்தீம். பார்க்கலாம். அந்த வாலிபனை கொண்டார்களா? இல்லை என்ன செய்யப் போகிறார்? அதற்கு ஆத்தீம் உதவினாரா? அப்படின்று இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நேற்று கூட பார்த்தோம். அந்த 4 பெண்மணிகளும் உடன்கட்டை ஏறுவதற்காக ஆத்தீம் சொல்ல பேச்சு கூட அவர் கேட்காமல் அவருக்கு